ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிளப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, GTA வைஸ் சிட்டி ஸ்டோரியோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த GTA வைஸ் சிட்டி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, GTA வைஸ் சிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கேம் ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். You and Emotion 98.3 together forever. This is Emotion. Motels, only the lonely. Vic Vance reporting for duty, sir! Relax. Are you well? Yes, thank you, Sergeant. Good. In here, you can call me Jerry. Okay. Okay, Jerry, huh? Now, Vic, tell me, why did you sign up, huh? To stay out of jail because you like getting shouted at, huh? What makes you polish your boots and put bullets in your guns in the hopes that maybe you get to shoot someone, huh? I got a difficult family. I got responsibilities. What, kids abroad giving you shit, huh? No, brothers. One is real sick, asthma, and I gotta pay the bills. The other, well, maybe he's sick too, but in a different way. My mom's a mess. So you joined the army to get rich? Not exactly, but, my dad, he came here from DR. We didn't have a lot of opportunities. What else was I supposed to do? Why did you join up? To get rich! Why are you messing with me, Sergeant? I ain't. Chill. Relax. Take a seat. Look, there are plenty of opportunities for a man who knows the game to make real money. So, I don't want any trouble, man. who wants trouble? Nobody. Everybody wants to relax. No trouble. And there's plenty of money to be made. Nice and easy. Listen, I don't think this is for me. So if there's nothing else... Hey, relax, huh? Come on, Vic. I need a favor. No risk. So why do you need me if there's no risk? Because I gotta take registration. Besides, you're not on duty for a couple of days. Listen, you take my bike, you go over to the airport, and you pick up a package for me, huh? Okay, just this one favor, and that's it. Good. Listen, if plans change, I'll let you know. What's this? It's a pager, tough guy. Welcome to the 80s, Vic. ஓகே மக்களே, நம்ம கதையோட ஹீரோவோட பேர் பார்த்திங்கன்னா விக்டர். இவன் ஒரு மிலிட்ரி சோல்ஜராக இருக்கான். இவனுக்கு பார்த்திங்கன்னா 2 பிரதர்ஸ் இருக்காங்க போல். 2 பிரதர்ஸில் ஒரு பிரதர் வந்து சிக்கலால், அதாவது உடம்பு சரியாமல் இருக்கான். இன்னொரு பிரதர் வந்து மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கான் போல். இவன் தான் இவங்க குடும்பத்துக்கு வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி சோல்ஜராக இருந்திருக்காரு. அவங்க அப்பாவுக்கு அடுத்தது இவனும் அப்படியே மிலிட்ரியில் கண்டினியூ பண்ணுறான். வேறு வழி இல்லை அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அவன் பேர் வந்து செரி. அவன் வந்து நம்மளுக்கு என்ன ஒர்க் தந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் என்னமோ ட்ரக்ஸை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கோசரம் நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவனோட பைக்கவே தந்துட்டான். என் பைக்கே எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வா, ஏதாச்சும் பிளானில் சேஞ்ச் இருந்தால் சொல்கிறேன்னா. பிங்க் பாயிண்ட்டு மேலே இருக்குது. ஸோ நம்ம வண்டியை வளைச்சிட்டு ஷார்ட்கட்லேயே போய் வண்டியில் ஏறிக்கலாம். சாரி போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் நம்மளை சுத்த வைப்பானுங்க. அந்த மாதிரி தான் இதுவும் போல். இதுதான் இந்த கேமோட ஃபஸ்ட் மிஷின்னு. போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்ட்டு. ஓகே, பிங்க் பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு.
Hey, Army boy. Jerry sent you. Say, Jerry? Sergeant Martinez. Sure. hey, come with me, soldier. I've got something for your boss. Man, life's been good to you. Come on, let's take a ride. Here's Jerry's stuff. Tell him my cut goes up next time. Vice City's getting too peligroso for us freelancers. Speaking of which, we've got company. Grab that gun and take them out. Abandon ship! என்னடா ஆக்ஷன் பிளாக்கே காணோம்னு நினச்சேன், கொண்டு வந்து நுழைச்சிட்டானுங்க. ஜிடிஏ வைஸ் சிட்டினாவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலையும் ஆக்ஷன் பிளாக் தான் இருக்குங்கிற மாதிரி காட்டிட்டாங்க இந்த கேமில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ப்ளூ மீட்ரு ஒன்று புதுசாக தந்திருக்காங்க. ப்ளூ மீட்ரு வந்து ஸ்டாமினாவாம். அந்த ஸ்டாமினாவை யூஸ் பண்ணி நம்மளால் வேகமாக ரன் ப்ளஸ் ஸ்விம்மிங் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்த போட்டை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் பண்ணி விட்டானுங்க. நம்மள ஸ்டஃப்பு, அதாவது ட்ரக்ஸ் வாங்கலை, அதுக்கு பதிலாக இப்போ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட்டு மிஷினே தப்பிச்சு ஓடுற மாதிரி தந்திருக்கானுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை ரிட்டன் டு மிலிட்ரி பேஸுக்கே திரும்ப ரிட்டன் ஆக சொல்லுது. வேறு வழி இல்லை, நாம் இப்போ மிலிட்ரி பேஸுக்கு ரிட்டன் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுதோ அதுபடி தான் அந்த கேம் போக போகுது. ஸோ நான் வந்து ஒரு காரை எடுத்துக்கிறேன் முதல்ல. ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம காரில் போனால் தான் நல்லாயிருக்கும். என்ன சொல்லுதுன்னா சேஃப் ஹவுஸு, இந்த கேமில் இதுதான் சேஃப் ஹவுஸ் போல். முதல்ல போய் இந்த கேமை வந்து சேவ் பண்ணிப்போம். ஓகே, சேவிங்க்கு இங்கே தந்திருக்காங்க. ப்ளஸ் கன்னுக்கும் தந்திருக்காங்க. வேணால் இங்கே வந்து வெப்பனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, மிஷின் வந்து பாஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு $50 தந்திருக்காங்க ஃபஸ்ட் மிஷினுக்கு. அடுத்த மிஷின் என்னவா இருக்குங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். வர்றா, அதுக்காட்டி இருட்டாயிடுச்சா? பரவாயில்ல. ஓகே, இங்கே இருக்கிற கார் எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம சரி, அதாவது நம்மளோட நம்மளுக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட போவோம். அவன் அடுத்தது என்ன வேலை தரான்னு பார்க்கலாம். ஓகே, வந்துட்டோம். கதவை மூடு, இப்போ போகலாம். ஓகே, அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஹவுஸாம். Sure. No worries. Oh, look, I gotta go. The cavalry just turned up. Okay, bye. Corporal, what can I do for you? Listen, Jerry, you gotta get rid of that stuff. It's making me nervous. I'm not into drugs, and I Chill don't... the out, my friend. You're really getting on my nerves. Besides, who are you gonna get in trouble with? I'm your superior officer, and you told me you needed the money. I do need the money. Uh-huh. But you don't like drugs. I don't think they're a good scene. Me neither. But you like guns, huh? They don't give you a moral problem, I mean. No. Good. Because I know a guy who can sell all the guns we can get him, which is, trust me, quite a lot. I don't know, Sergeant. This is getting heavy. You'll make a whole pile of cash for nothing. Buy that sick brother of yours a whole lot of candy. What do I have to do? Nothing. Just go and pick up the money from him. He's down over by the docks. Hey, Vic. You want some of this, huh? ஓகேங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபில்லை போய் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ விக்டர் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ பாட்டுக்கு இப்படி என்ன ட்ரக்ஸை வாங்க அமுச்சு விட்ட, எனக்கு வேறு பயமாகுது, எனக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு. அதுக்கு வந்து அவன் சரி, நம்மளோட சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறான்னா, நான் தான் இங்கே சீனியர் ஆஃபீஸர், உனக்கு வேறு யாருனால ப்ராப்ளம் வரப்போகுது, உனக்கு ட்ரக்ஸ் தானே பிரச்சனை, சரி உனக்கு கன்ஸுனால உனக்கு பிரச்சனை வரலல்ல,
ஸோ வந்து நம்ம வாங்க வேண்டிய கன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில்லுக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன் தம்பிக்கு வந்து அவங்க தம்பியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கான் போல். அது பே பண்ணுறதுக்கு உனக்கு பணம் வேணும்ல, நீ ஃபில்லை போய் பாரு, ஃபில் உனக்கு பணம் தருவான். அப்புறம் அவன் சொல்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பணம் தருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. கார் எடுத்துக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா ஃபில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இங்கே தான் பாயிண்ட்டு காட்டுது. You must be Vic. Jerry told me about you. Hey, I used to be in the service. Yeah, listen. He said you'd have some money for me. Sure. Well, I ain't a bank. I don't have it on me, but I'll take you to it. ஃபில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ வந்து ஃபில்லோட ட்ரக்கில் வந்து அவன் ஏதோ அவனோட பழைய பிளேஸ் சொல்கிறான்னா, அவனோட பழைய பிளேஸ் கொண்டு போய் நம்ம அங்கே ட்ராப் பண்ணிட்டு அங்கே ஏதோ ஒரு ஒர்க் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தோன்னெல்லாம் பணம் தர மாட்டானுங்க. அது அங்கே ஒரு பாயிண்ட்டு காட்டுது பாருங்கள். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். I've been having trouble with them Cholo boys. Some of them have What the hell is a Cholo? bunch of Mexican gangbangers, bad boys, trying to take over all the gun running in town. Look, where's the money, Phil? Yeah, well, funny thing, you see, it's like this. It's under the floorboards of my old place, but the Cholo evicted me and now I can't get to it. I'll get to it. See you around. இங்கே நம்ம ஹீரோ பணம் கேட்ட கொடுமைக்கு அங்கே சோலோஸ் கேங்ஸ்க்கு இருக்கிற இடத்துல தான் பணம் இருக்குது அப்படின்ட்டான். இந்த சோலோஸ் கேங் இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஃபில்லோட பழைய பிளேஸ். ஆமாம், அதை வந்து ஃபில்லுக்கிட்டேருந்து பிடுங்கி இந்த சோலோஸ் கேங்ஸ் வந்து அவனுங்களோட இடமா மாற்றிக்கிட்டானுங்களாம். இப்போ இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போய் பணம் இருக்கான், பணத்தை எடுத்துக்கணுங்கிறாங்க. சரி, முதல்ல வாடா. ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. அங்கே ஒருத்தங்கிறான். பரவாயில்லைங்க, இந்த சின்ன கண்ணே போகுது இவனுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு. அவனுக்கு சொல்கிறது எதுவுமே மேலே பட மாட்டேங்குது. ஓகே, நீ ஓனா மட்டும் விட்டுருவோமா? ஓகே, இப்போ உள்ளே போகலாம். என்ன பண்ணுறான்? அட பாவி, சாகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கப்புறமாடா மூக்கில் பொடி போட்டு எடுத்துட்டு வருவேன். என்னோட வச்சு உதச்சி வரும். அவ்வளோதான், அவனையும் போட்டாச்சு. ஓகே, அங்கே தான் இருக்கு போல் பணம், எடுத்துப்போம். ஓகேங்க, மணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை திரும்ப மிலிட்ரி பேஸுக்கே ரிட்டர்ன் ஆக சொல்லுது. நம்ம இந்த கார் எடுத்துக்கலாம். காரை ஓட்டுறங்கிற பேரில் கார் அங்கேயும் இங்கேயும் இடித்து அது பற்றிக்கிச்சு. ஸோ கார்லேருந்து இறங்கி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்டருந்து பைக்கை கடன் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. ஃபஸ்ட்டு போய் நம்ம இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மிஷினை பாஸ் பண்ணதுக்கு $100 தந்திருக்காங்க. ஓகே, கேமை பார்த்திங்கன்னா நம்ம போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. நான் அடுத்த எபிசோட் 2 கொஞ்சம் முடிஞ்சால் பெருசாக போட ட்ரை பண்ணுறேன். இல்லைனா நான் இதே மாதிரி 15 to 14 minutes தான் என்னால் போட முடியும். தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, ட்ரபிள் எதுவும் மாட்டிக்காத அப்படின்னு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கேமை சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்தது நம்மளுக்கு என்னென்ன மிஷின்ஸ் வரப்போகுது, இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இன்னும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். பை மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.